கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அண்ணாத்த, தர்பார் போன்ற தோல்வி படங்களை தொடர்ந்து நெல்சனோட இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படம் தான் மிகப்பெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ரஜினியை ஒரு வெற்றி பாதைக்கு திருப்பி கொண்டு வந்த படம்னா இந்த படம் தான். சமீபத்தில் வந்த கூலி படமாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜை நம்பி ரஜினி ஒப்படைச்சாலும் அவர் சரியாக எடுக்கலை. லாஜிக் விதிமீறல்கள் அதிகமாக இருந்ததுனால படம் ரொம்பவே சொதப்பி போச்சு. அதைத் தொடர்ந்து நெல்சன் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஜெயிலர் 2 படத்தை எடுப்பார் என நம்பப்படுது. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லைப்பகுதிகளில் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய முதல் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தோடைய ஐகானிக் அப்படின்னு சொன்னோன்னா காவாலா பாட்டை சொல்லலாம். அதுக்கு காரணம் காவாலா பாட்டில் வந்த தமன்னாவோட நடனமாக இருக்கட்டும், ரஜினியோடைய ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டெப்பாக இருக்கட்டும், படத்திற்கு ரொம்பவே அதிக வலு சேர்த்துருந்தது. காவாலா பாட்டை பார்த்துட்டு ரஜினி இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் மாதிரி தான்ப்பா நடிச்சிருக்காரு, தமன்னாவால் தான் இந்த படம் ஓட போகுது என சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் படம் வெளியானதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தமன்னாவே இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் தான், ரஜினி தான் முழுக்க முழுக்க இந்த படத்தோடைய தூண் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடலை நம்ம ரஜினிகாந்தே பாடியிருக்கிறதா ஒரு சின்ன தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதாவது முதல் சிங்கிள் பாடலுமே பார்த்திங்கன்னா ஒரு குத்து பாடல். இந்த பாட்டிலையும் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மற்றும் இன்னொரு இளம் நடிகை நடனம் ஆடியிருக்காங்களாம். அவங்க 2 பேரும் நடனம் ஆடுற இந்த பாடல் கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷத்தோடைய ஒரு ஐகானிக்காக இருக்கும். ஜெயிலர் 2 படத்துக்கு அந்த பாட்டு ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும் என சொல்லப்படுது. அந்த பாட்டையுமே ரஜினி தான் பாடியிருக்காராம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி பாடியிருந்தார். அதோடு அவரோட வாய்ஸில் இந்த படத்தில் பாட்டு இடம்பெற போகுது. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த படமே பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வெளியாகும் என ரஜினிகாந்த் அப்டேட் கொடுத்துருந்தார். ஆனால் ஜூன் மாதம் வெளியானால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனாலும் அது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. கூடிய விரைவில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.